செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக மாணவர் அணி சார்பில் புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு வழிகாட்டவும் உதவிகள் செய்யவும் உதவும் ஹெல்ப் டெஸ்க் சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்தார். உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கி அவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த ஹெல்ப் டெஸ்க் சேவை தொடங்கப்படுகிறது. புதிதாக கல்லூரியில் சேரவிருக்கும் மாணவர்கள் ஹெல்ப் டெஸ்க் மூலம் மிகவும் பயனடைவார்கள். விண்ணப்பம் நிரப்புதல், கல்லூரி தேர்வு மற்றும் உயர்கல்வி ஆலோசனை வழங்குதல் ஆகியவற்றுக்கு ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. திமுக மாணவர் அணி சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார், 12வது வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்காக திமுக மாணவர் அணி சார்பில் இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது எனவும், 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு தமிழ் மாணவர் மன்றம் சார்பில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என கூறிய அவர், கட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இனிமேலாவது இப்பதான் அடையாளப்படுத்தியிருக்காரு. அந்த விஷயத்துல நாங்க அந்த கட்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இளைஞர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, தமிழ் இனம் அப்படிங்கிறது அறிவார்ந்த இனம் அப்படின்னு தான் நம்ம இது நாள் வரை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இவங்க ஒரு கோணத்திலும் அழகாக இருந்தால் போதும், வெள்ளையாக இருந்தால் போதும், அவங்களுக்கு ஓட்டளிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இருக்காங்க இந்த சமூகத்தில். அதை நாங்கள் சீரமைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு எங்களுடைய தலைவர் மூலமாக நாங்கள் இனிமேல் அதை சீர செய்யக்கூடிய அந்த கடமையில் நாங்கள் பணியாற்றுவோம். இல்லை அப்படி கிடையாது. எங்களுடைய மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் தொடர்ந்து திமுகவில் வலுவாகத்தான் இருக்காங்க. அதிலிருந்து வழிமாறி தடமாறி போன அந்த கூட்டத்தை இனி நாங்கள் சீரமைப்போம், சரி செய்வோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். கல்வியாளர் குமாராணி டாக்டர் மீனா முத்தையா மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், கொடையாளர், தஞ்சாவூர் ஓவியத்தின் பாதுகாவலர் என போற்றப்பட்ட குமாராணி டாக்டர் மீனா முத்தையா வயது முதிர்வு தொடர்பான நோய்களுக்கு ஊட்டியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலையில் காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், செட்டிநாட்டு அரசர் குடும்பத்தைச் சேர்ந்த குமாராணி முனைவர் மீனா முத்தையா அவர்கள் மறைவுற்ற செய்தியறிந்து மிகவும் வருந்தினேன் எனவும், கலை சேவை, கல்வி சேவை இரண்டையும் தமது வாழ்வின் இருவரும் லட்சியங்களாக கொண்டு வாழ்ந்த பெருமைக்குரியவர் திருமிகு மீனா முத்தையா அவர்கள். தஞ்சாவூர் கலைக்கு புத்துயிர் கொடுத்து அதற்காகவே குமாரராஜா முத்தையா கலை மற்றும் கைவினை கலைப்பள்ளியின் மூலம் பயிற்சி அளித்து வந்த அவரது பணிகள் என்றென்றும் நினைவு கூறப்படும். தனிப்பட்ட முறையில் எங்களது குடும்பத்துடன் இணைந்த நட்புறவை பேணி வந்த அவர் எனது துணைவியார் நூல் வெளியீட்டு விழாவிலும் 2018ஆம் ஆண்டு கலந்து கொண்டு உரையாற்றியதை இவ்வேளையில் நினைவு கூறுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரித்திருக்கிறார். ஆனால் ஆட்சியை கைப்பற்றும் தனித்த சக்தியாக வலிமை பெற இயலாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக தங்களது தலைமை கூட்டணி அமைத்தும், தவேக, நாம் தமிழர் கட்சிகள் தனித்தும் களம் கண்டன. இந்த தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 85.15 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியது. வருகிற 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விசிக போட்டியிடாத ஒரு சில இடங்களில் கூட்டணி கட்சியினர் ஒத்துழைக்கவில்லை, தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் சிறப்பாக பணியாற்றவில்லை, கூட்டணி கட்சியினருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என கட்சியினர் மீது புகார் வந்துள்ளது எனவும், கூட்டணி கட்சியினருக்கு ஒத்துழைக்காத விசிகவினர் குறித்து தகவல் திரட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அவர், எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிதான் பெரும் வெற்றி பெறும். திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரித்திருக்கிறார். ஆனால் ஆட்சியை கைப்பற்றும் தனித்த சக்தியாக வலிமை பெற இயலாது என தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளம் இந்த இயக்கத்திற்கு உண்டு என்றாலும் கூட அனைத்து தரப்பை சார்ந்த அனைத்து சமூக மக்களும் இந்த கட்சியை ஒரு பொதுவான அரசியல் இயக்கமாக பார்க்கும் வகையில், அணுகும் வகையில், ஏற்கும் வகையில் நம்முடைய அரசியல் உத்திகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம், கையாண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் 6 தொகுதிகளை பெற்றாலும் 2 பொது தொகுதிகள், 8 தொகுதிகளை பெற்றாலும் 2 பொது தொகுதிகள் என்று நாம் பொது தொகுதிகளையும் பெற்று
தலித் அல்லாத தோழர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அவர்களை சட்டமன்றத்திற்கு கடந்த தேர்தலில் அனுப்பியிருக்கிறோம். முதல் முறையாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஒரு இஸ்லாமியருக்கு நாம் வாய்ப்பு கொடுத்து சிறுபான்மை சமூகத்தினருக்கான ஒரு பேரியக்கம் இது என்பதை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சினை வரக்கூடாது என தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சிவஞானம் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வழக்கறிஞர் குழுவுடன் சந்தித்தார். நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் தாவேகா சார்பாக தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வாக்கு எண்ணிக்கை அன்று எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது என தமிழ்நாடு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து மனு அளித்ததாகவும், தோல்வி பயத்தில் திமுக எங்களை அச்சுறுத்துகிறது எனவும், 62 வாக்கு எண்ணும் மையங்களில் யார் முகவராக உள்ளார்களோ அவர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்ததாக கூறினார். இதெல்லாம் திமுக தன்னுடைய தோல்வி என்னுடைய அச்சத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆஃபீஸை கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை சந்தித்தோம், சிவஞானம் சார் சந்தித்தோம். அதில் எங்களோட கோரிக்கை என்னென்னா, முக்கியமாக 62 கவுண்டிங் சென்டர்ஸ் இருக்குது. 62 கவுண்டிங் சென்டர்ஸ்லையும் யார் கவுண்டிங் ஏஜென்ட்டோ அவங்கள மட்டுமே அலோவ் பண்ணணும். விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டார் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கருத்து கணிப்பு முறையாக இருந்தால் அதன் மீது நம்பிக்கை இருக்கும். பல நேரங்களில் கருத்து திணிப்பாக தான் உள்ளது எனவும், மே 4ஆம் தேதி மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, உண்மையான எண்ணங்களை தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். மேலும் என்னை பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டார் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதாவது உங்களுக்குலாம் தெரியும், உலக நாடுகளில் இன்னைக்கு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. பக்கத்து நாடுகளில் கேஸே கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரானில் குண்டு வீச்சு, இஸ்ரேல் குண்டு வீச்சு, பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இந்தியாவுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்தியா உலகத்துடைய நட்பு நாடு, எல்லா நாடுகள், ஈரானுடைய நட்பு நாடு, எல்லா நாடு. நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி இன்னைக்கு உலக நாடுகள் தலைவர்களுடைய ஒரு நட்பு தலைவருள்ள மிக சிறந்த தலைவர். தாவேகா தொண்டர்கள் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் குவிந்து வழிபாடு நடத்த விடாமல் அலப்பறையில் ஈடுபட்டது அனைத்து மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 233 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. இந்நிலையில் தேர்தலில் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டி விஜய் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கையில் வேலுடன் சென்ற விஜய் அதிகாலையில் நடந்த விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மறுநாள் மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். விஜயின் ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம், நாகூரில் உள்ள நாகூர் ஆண்டவர் தர்கா ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கும் இன்று வழிபாடு நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வேளாங்கண்ணிக்கு வரவுள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து அங்கு ரசிகர்கள், தொண்டர்கள் குவிந்து இரவு முழுவதும் காத்திருந்தனர். ஆனால் காலையில் நடைபெற்ற திருப்பலிக்கு அவர் வராத நிலையில் அங்கிருந்து தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் தேவாலயத்தில் அலப்பறையில் ஈடுபட்டதோடு வழிபாடு நடத்த விடாமல் டிவிகே என முழக்கமிட்டனர். இதனால் அங்கிருந்த பாதிரியார்கள் செய்வதறியாது திகைத்தனர்.
அடுத்த மாதவரம் அருகே சாலை விபத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொடுங்கியூர் வரலட்சுமி நகரை சேர்ந்தவர் கார்த்திகேயன். ஓட்டுநரான இவருக்கு பிரேமலதா என்ற மனைவியும் இன்பசெல்வன் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் கார்த்திகேயன் தனது குடும்பத்துடன் மணலியில் உள்ள பிரேமலதாவின் உறவினர் வீட்டின் சுப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மாதம் ரவுண்டானா பேருந்து நிலையத்தில் இருந்து 200 அடி சாலையில் வெளியே வளைவில் திடீரென திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தனது வாகனத்தை வலப்புறம் திருப்பி சாலையின் ஓரமாக செல்ல முயற்சித்துள்ளனர். அப்போது இவர்களுக்கு பின்னால் வந்த கர்நாடக மாநில கண்டெய்னர் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக இவர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது இடித்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்து மூவரும் உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு வந்த மாதவரம் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த அன்பரசு என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்றும் சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை விலையின் விலை 5 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய்க்கு உயர்ந்து 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.